காலர் எப்படி வெட்டலாம் அப்படின்னு நெய் பார்ப்போம். காலர் வந்து சாதா சிம்பிள் காலர். சிம்பிள் காலர்னா காலருக்கு நெக் வந்து மீடியம் சைஸுக்கு 14 ரேஞ்சு இருக்கும். 14 ரேஞ்சுக்கு நமக்கு காலர் வெட்டி எடுக்கும். கரெக்டாக 1 இன்ச்சு வீதிக்கு நம்ம காலர் வெட்டி எடுக்கணும். ஒரு இன்ச்சு லைன் போடணும். 14 ரேஞ்ச் 7.25 இன்ச் மடக்கி வச்சிருக்கோம். 7.25 இன்ச். அவ்வளோதான். இது ஸ்ட்ரைட் காலர். நம்ம இப்படி வச்சிருக்கலாம். வேணும்னா நமக்கு காலர்ல முன்னுக்கு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். இப்படி நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது சிம்பிள் காலர். இதுலயே இது வந்து நம்ம தச்சு போட்டாச்சுன்னா ஸ்ட்ரைட்டா தான் நிற்கும். கழுத்துல ஸ்ட்ரைட்டா நிற்கும். இந்த காலர் ஸ்ட்ரைட் பீஸ்ல வெட்டினது, ஸ்ட்ரைட்டா வெட்டின காலர். இது எப்படி இருக்கு பாருங்க. கழுத்துல இருந்து கழுத்தோட ஒட்டி இருக்காது, கழுத்துக்கு சைடில் இடைவெளி இருக்கும். இந்த மாதிரி இடைவெளி இருக்கும். இதான் ஸ்ட்ரைட்டா வெட்டினது. துணியை நம்ம ஸ்ட்ரைட்டா வெட்டியாச்சுன்னா 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் ஸ்ட்ரைட்டா நின்னா காலர் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் சரிஞ்சு நின்னாதான், உள் பக்கமாக கொஞ்சம் சரிஞ்சு நின்னாதான் அழகா இருக்கும். உள் பக்கம்னா காலர் இப்படி இருக்குது, இது உள் சைடு இப்படி சரிஞ்சு நிற்கணும். அதுக்கு எப்படி வெட்டலாம்? அதுக்கு நம்ம வெட்டுறது அதே தான். 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டு 1 இன்ச்சு மார்க் பண்ணுவோம். 14 இன்ச்சு, அதுக்கு பாதி 7.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதுல பேக் நெக் எவ்வளவு இருக்கும்னா 3.25 இன்ச்சு. பேக் நெக்கு 3.25 இன்ச்சு இருக்கும். அதுல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த பக்கம் இந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச்சு மேல வைத்திக்கலாம். அதே மாதிரி இந்த 1 இன்ச்சு பாயிண்ட் இருக்குல்ல, இதுல இருந்தும் ஒரு 3/4 இன்ச்சு மேல வைத்திக்கலாம். இந்த கர்வ் ஸ்கேல் வச்சு இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நமக்கு இப்படி இணைச்சிக்கலாம். இணைச்சிக்கிட்டு இந்த எண்டில் இருந்து பெர்பெண்டிகுலர் இப்படி ஸ்ட்ரைட்டா போட்டுக்கலாம். இதுல நமக்கு ரவுண்ட் ஷேப் போட்டுக்கலாம். இதை ஃப்ரண்டை மடக்கி வெட்டிக்கலாம். இது நமக்கு போட்டால் இப்படி இருக்கும். இது வந்து சரிஞ்ச ஷேப் கிடைக்கும். அப்போ காலர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த காலர் வந்து எவ்வளவு சரிக்கணும் அப்படின்னா, எவ்வளவு தேவையோ எவ்வளவு சரிஞ்சு தெரியணுமோ நமக்கு அந்த அளவுக்கு நம்ம இதை சரிச்சுக்கணும். இது 3/4 இன்ச்சு எடுத்தோம், 1 இன்ச்சு எடுக்கலாம், 1.5 இன்ச்சு எடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம். இந்த காலர் பார்ப்போம். இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சரிச்சு வெட்டினது. மேலே கட் பண்ணி நமக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்தவாறு சரிச்சு, எவ்வளவு சரிக்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு இது வந்து சரிஞ்சு கிடைக்கும். பாருங்க, கழுத்தோடு க்ளோஸ் ஆகி நிற்குது இந்த காலர். இந்த காலர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கும். அதை விட இது கொஞ்சம் அழகா இருக்கும். நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சரிச்சு வெட்டிக்கணும். இந்த மாடல் காலர் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த சாதா காலர்ல இருந்தா நம்ம இது பண்ணியிருக்கோம். எப்படின்னா, இது வந்து 3.25 இன்ச்சு. இது நெக் சைடு, இது நெக் சைடு, இது டாப் சைடு வளைஞ்சி இருக்கிறது. 3.25 இன்ச்சு நமக்கு பேக்கு. அதை ஒண்ணுமே செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் இது ஃப்ரண்டை ஒவ்வொரு இன்ச்சுக்கும்
லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுக்கிட்டு எல்லா இடமும் ஒரு கட்டு கொடுத்துக்கலாம். இப்படி நம்ம கட் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட் இதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பாயிண்ட் 1/8 இன்ச் இப்படி நமக்கு வைத்து மேலே மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது இந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். நமக்கு இப்போ இதை இப்படி பிளேஸ் பண்ணி பேக்கை அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட்டை நம்ம இப்படி கட் கொடுத்து வச்சுருக்கோம். இதை ஒவ்வொரு பாயிண்ட்டு மேலே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ஷேப் கிடைச்சிருச்சு. இது எவ்வளவு தேவையோ நமக்கு அந்த அளவுக்கு ரவுண்ட் பண்ணிக்கலாம் நம்ம மாடலை பொறுத்து.